السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. وأزلفت الجنة للمتقين غير بعيد هذا ما توعدون لكل أواب حفيظ من خشي الرحمن بالغيب وجاء بقلب منيب ادخلوها بسلام ذلك يوم الخلود. آمنا بالله صدق الله مولانا العلي العظيم. فقد ورد الخبر عن سيد البشر أنه قال صلى الله عليه وسلم: البركة مع أكابركم. رواه الحاكم. آمنا بالله صدق الله مولانا العلي العظيم صدق رسوله النبي الكريم. اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. பெரும்புக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, இறை நல்லடியார்களே, நாம் எல்லோருமே அல்லாஹ்விடத்தில் வேண்டிக் கொண்டிருப்போம், எங்கள் இறைவா எங்களுடைய ஆயுளை நீட்டித்து தா, நல்ல சுகத்தை தா, நிறைந்த பரக்கத்தை தா. அதே போன்று நம்முடைய பிள்ளைகளுக்காகவும் அப்படித்தான் துவா செய்தவாறு இருப்போம். நம்முடைய பிள்ளைகள் நீடூழி வாழ வேண்டும், நல்ல ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும், எல்லா வளமும் பெற்று இளங்க வேண்டும் என்று நாம் ஆசைப்படுவோம். அந்த வரம் எப்போது கிடைக்கும், அந்த பாக்கியங்கள் எப்போது கிடைக்கும்? இந்த வசனத்தின் வாயிலாக அல்லாஹ் நமக்கு உணர்த்தி காட்டுகிறான். முத்தகீன்களாக இருக்க வேண்டும், அல்லாஹுடைய அச்சம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு சுவனம் நெருக்கி வைக்கப்படுகிறது. இது இறைவன் அளிக்கின்ற ஒரு வாக்கு. அல்லாஹ் பக்கம் மீளக்கூடியவர்களாக, அவன் பக்கம் திரும்பக்கூடியவர்களாக, மறைவாக இருந்து கொண்ட அல்லாஹுவை அஞ்சக்கூடியவர்களாக, பேணுதல் மிக்கவர்களாக இருக்க வேண்டும். மறுமை நாளிலே அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான்: நீங்கள் சுவனத்திலே சாந்தி சமாதானத்தோடு நீங்கள் பிரவேசியுங்கள். இந்த நாடு இருக்கிறதே நிரந்தரமாக சுவனத்திலே தங்குகிற ஒரு நாளாக இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுவான். அப்படியானால் அன்பான பெருமக்களே, நாம் உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய ஆயுள் நீட்டிக்கப்பட வேண்டும், எல்லா வகையான பரக்கத்துகளையும் பெற வேண்டும் என்றால் அல்லாஹுவை அஞ்சக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், அல்லாஹ் பக்கம் மீளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளை அப்படி வளர்த்து ஆளாக்க வேண்டும். ஆயுள் நீளமாக இருப்பது என்பது ஒரு பெரிய பாக்கியம், அது ஒரு பெரிய நேமத். எத்தனையோ பிள்ளைகள் தங்களுடைய சிறு வயதிலேயே இறந்து போகிறார்கள். அல்லாஹ் நமக்கு ஆயுளை நீட்டித்து தந்திருக்கிறான் என்றால் அது அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய ஒரு வரம் தானே. இதோ பெரியோர்கள் தொழுகிறார்கள், 50-60 வயது கடந்தவர்கள், 70-80 வயது எட்டியவர்கள் எல்லாம் தொழுகிறார்களே. அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு அரும் பெரும் நேமத்தை தந்திருக்கிறான் என்றுதான் சொல்ல வேண்டும். நமக்கும் அந்த நேமத்தை தந்திருக்கிறான். அல் பரக்கத்து மா அகாபிரிக்கும் என்றார்கள் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உங்களுடைய மூத்தவர்கள் யார் இருக்கிறார்களோ அவர்களோடு பரக்கத்து இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். மூப்பு இருக்கிறதே, அதன் மூலமாக பரக்கத்தும் இருக்கிறது. எனவே நாம் நம்முடைய குடும்பத்தில் யார் பெரியவர்களாக மூத்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்களை கொண்டாட வேண்டும், அவருடைய துஆவை நாம் பெற வேண்டும். சாதாரணமாக நாம் பார்க்கலாம், நமக்கு பிள்ளைகள் பேர பிள்ளைகள் பிறந்தார்கள் என்றால், நம்முடைய ஊரிலே பெரிய உஸ்தாத்மார்கள் இருந்தார்கள் என்றால், வெளியூரிலிருந்து சில மகான்மார்கள் வந்தார்கள் என்றால், நாம் நம்முடைய பிள்ளைகளை அழைத்து கொண்டு போய் எங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் துஆ செய்யுங்கள் என்று சொல்லுகிற நடைமுறை இருக்கிறது. அதிலே பரக்கத்து இருக்கிறது. எனவே அருமை சகோதரர்களே, பெரியவர்களுக்கு என்று அல்லாஹ் ஒரு தனி மரியாதையை தந்திருக்கிறான். ஒரு ஹதீஸிலே வருகிறது, ஒருவருக்கு நரை ஏற்பட்டு விட்டால் அவர் நல்ல முஸ்லிமாக இருக்கிறார்,
அந்த நரை ஒவ்வொரு நரையின் மூலமாக நன்கு கவனிக்க வேண்டும். ஒரு பாவம் மன்னிக்கப்பட்டு, ஒரு குற்றம் அளிக்கப்பட்டு, ஒரு அந்தஸ்து உயர்த்தப்படுகிறது. நரைமுடிக்கு அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு இருக்கிறது. அருமை சகோதரர்களே, நரைமுடியை நாம் மறைக்கவே கூடாது. மருதாணி மூலமாக நாம் அந்த நரைமுடிகளை நாம் கண்ணியப்படுத்துகிறோம். அது மார்க்கத்திலே அனுமதி இருக்கிறது. ஆனால் நரைமுடியின் மூலமாக நமக்கு ஒரு தனி சிறப்பு உண்டாகிறது, மதிப்பு உண்டாகிறது. ஹதீஸ் ஷரீஃபிலே வருகிறது, மறுமை நாளிலே நீங்கள் லா தன் திகு அஷை, நரைமுடியை நீங்கள் பிடுங்காதீர்கள். காரணம், மறுமை நாளிலே அதன் மூலமாக பிரகாசம் உண்டாகும் என்று ஹதீஸ் ஷரீஃபிலே வருகிறது. இந்த நரைமுடி இருக்கிறதே, அந்த நரைமுடியின் மூலமாக ஒரு பிரகாசம் 100 கிடைக்கும் என்று. எனவே எதனால் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இவ்வாறு நமக்கு எடுத்தோதுகிறார்கள் என்று கேட்டால், பெரியவர்களை நாம் மதிக்க வேண்டும். அவர்கள் மூத்தவர்களாக ஆகிவிட்டார்கள், வயசானவர்களாக ஆகிவிட்டார்கள் என்பதற்காக வேண்டி நாம் ஒருபோதும் அவர்களை அலட்சியம் பண்ணிவிடவே கூடாது. அவர்கள் பேசுகின்ற பேச்சுக்கு நாம் தனி மதிப்பும் மரியாதையும் கொடுக்க வேண்டும். ஹதீஸ் ஷரீஃபிலே வருவது, ஹைபர் போர் முடிவு பெற்று விட்டது. பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை சந்திக்க ஒரு 3 பேர் வருகிறார்கள். அப்துல்லாஹ் பின் சஹில் என்கின்ற ஒரு நண்பர், அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு கூட பிறந்தவர்கள் முகைசா, ஃபுவைசா என்கிற 2 சகோதரர்கள். இந்த 3 பேர் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை சந்திக்க வருகிறார். வந்த மாத்திரத்திலேயே அப்துல்லா பின் சஹில் பேச துவங்குகிறார். எதற்காக இங்கே வந்திருக்கிறோம் என்று பேச துவங்குகிறார். நபி அவர்கள் கப்பீர் என்று சொன்னார்கள். கொஞ்சம் நீங்கள் அமைதியாக இருங்கள், இதோ உங்களை விட மூத்தவர்கள் 2 பேர் வந்திருக்கிறார்கள், முகைசா, ஃபுவைசா. பெயர்களை கேட்கவே ரொம்பவும் இனிமையாக இருக்கிறது. இப்படிப்பட்ட பெயர்கள்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் சத்திய சஹாபிகளுக்கு இருந்திருக்கிறது. அப்படியே அலங்காரமாக அந்த பெயர்களை சூட்டி இருக்கிறார்கள், கப்பீர். உடனே அப்துல்லா பின் சஹில் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அமைதியாகிவிட்டார். ஒரு மஜ்லிஸ், ஒரு சபை, மூத்தவர்கள் பெரியவர்கள் இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் ஏதாவது ஒரு நல்ல தகவல்களை, நல்ல கருத்துக்கள், நல்ல ஆலோசனைகளை, வழிகாட்டுதல்களை வழங்குகிறார்கள் என்றால் முதலில் நாம் செவிதாழ்த்தி கேட்க வேண்டும். அதற்கு பின்பு என்ன செய்ய வேண்டும்? இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள், இளைஞர்களின் விவேகமானவர்கள் இருப்பார்கள், நல்ல வழிகாட்டிகள், ஆலோசனை சொல்லக்கூடியவர்கள் இருக்கத்தான் செய்வார்கள். அதற்கு பின்பு அடுத்த கட்டமாகும். இந்த அளவுக்கு அன்பான பெருமக்களே, மூத்தவர்களுக்கு நம்முடைய மார்க்கம் மரியாதை கொடுப்பதற்கு என்ன காரணம்? அந்த ஆயுள் இருக்கிறதே, அது ஒரு நேமத், அல்லாஹுடைய அருட்படை, ஏக இறைவனுடைய அருட்படை. அதற்காகவே நாம் அல்லாஹுக்கு அதிகம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். சாது பின் அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ஆசிரியர் தங்களுடைய மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பது போன்று ஒரு துஆவை சொல்லிக் கொடுப்பார்களாம். அந்த துஆவை நாமும் ஓத வேண்டும். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஜுப்னி, யா அல்லாஹ், கோழைத்தனத்திலிருந்து நான் பாதுகாப்பு வேண்டுகிறேன். வ அஊது பிக்க மின் அன் உரத்த இலா அறுதலில் உமுரி, மோசமான ஆயுள் பக்கம் நான் திருப்பப்படுவதை விட்டும் நான் பாதுகாப்பு வேண்டுகிறேன். வஊது பிக்க மின் ஃபித்னத்தி துன்யா, துன்யாவில் பல்வேறுபட்ட சோதனைகள், வேதனைகள் ஏற்படுகின்றன, அதிலிருந்தும் பாதுகாப்பு வேண்டுகிறேன். வஊது பிக்க மின் அதாபில் கபருடைய அதாபிலிருந்து பாதுகாப்பு வேண்டுகிறேன். இந்த துஆவை சாது பின் அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய அருமை புதல்வர்களுக்கு ஒரு ஆசிரியர் தம்முடைய மாணவர்களுக்கு கற்றுக் கொடுப்பது போன்று கற்றுக் கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். யோசித்து பார்க்க வேண்டும் அன்பான பெருமக்களே. அறுதலில் ஒவ்வொரு என்கின்ற அந்த மோசமான ஆயுள், அந்த மோசமான ஆயுள் யாருக்கு உண்டாகும்? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம்மிலே பெரியவர்கள் குறிப்பிட்ட ஏஜை கடந்து நம்முடைய வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறது. மிகவும் சுதாரிக்க வேண்டிய காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த காலகட்டத்திலே நாம் அதிகம் அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு வாழ வேண்டும். நாம் நமக்கு கீழே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு, நாம் பெற்ற பிள்ளைகளுக்கு முன்மாதிரிகளாக திகழ வேண்டும், வழிகாட்டிகளாக திகழ வேண்டும். பெற்றோரை பார்த்து பிள்ளைகள் பாடம் படிக்க வேண்டும். அந்த அளவுக்கு நாம் நடந்து கொள்ள வேண்டும் அருமை சகோதரர்களே, பெரியவர்களே. காரணம், அறுதலுல் உமுர் இருக்கிறதே, இதிலிருந்து பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட பாதுகாப்பு கேட்டிருக்கிறார்கள். அல்லாஹுடைய அச்சம் இல்லாமல் நாம் வாழ்கிற போது அந்த மட்டமான, அந்த மோசமான ஆயுள் ஏற்படக்கூடிய ஒரு எளிய நிலை உண்டாகிவிடும்.
எனவே நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும், அன்பான பெருமக்களே, யா அல்லாஹ் என்னுடைய ஆயுளை நீட்டித்துத்தா, ஆனால் இந்த உலகத்தில் வாழ்கிற போது நான் நல்லவனாக வாழ வேண்டும், இறையச்சம் உள்ளவனாக வாழ வேண்டும், சாலிகின்களாக வாழ வேண்டும். உம்மு சுலைம், இதோ என்னுடைய உரையை நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தங்களுடைய அன்பு மகன் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை இளம் வயசு, ஒரு 7 வயசு அல்லது 10 வயசு தான் இருக்கும், பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அழைத்து வருகிறார்கள். யா ரசூலல்லாஹ், என்னுடைய மகன் நல்ல விவேகமானவர், நல்லா புத்தி கூர்மையானவர், அவருக்காக தாங்கள் துஆ செய்யுங்கள். எதற்காக நான் அழைத்து வந்திருக்கிறேன் என்றால், என்னுடைய இந்த மகன் உங்களுக்கு காதிமாக இருக்க வேண்டும், ஒரு பணியாளாக இருக்க வேண்டும், எப்போதும் உங்களுடன் இருந்து உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கின்ற ஒரு சேவகனாக இருக்க வேண்டும் என்கின்ற ஆவலோடு நான் அழைத்து வந்திருக்கிறேன். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் முத்தம் கொடுத்தார்கள். அனஸ் இப்னு மாலிக் அவர்கள் 7 வயசு 10 வயசு அவருடைய நெத்தியிலே முத்தம் கொடுத்து ஒரு அருமையான துஆவை ஓதினார்கள். அல்லாஹும்ம அக்ஸிர் மாலஹு வ வலதஹு வ தவ்வில் உம்ரஹு வக்ஃபிர் தம்பஹு. இந்த இள வயதிலேயே துஆ கேட்கிறார்கள். யா அல்லாஹ், இவருடைய செல்வத்தை அதிகப்படுத்து, அல்லாஹும்ம அக்ஸிர் மாலஹு வ வலதஹு, பிள்ளைகளையும் அதிகப்படுத்து, வ தவ்வில் உம்ரஹு, ஆயுளை நீ நீட்டித்து கொடு, வக்ஃபிர் தம்பஹு, பாவத்தை மன்னித்து விடு, பாவத்தை மன்னித்து விடு. எதிர்காலத்திலே பாவம் செய்யாமல் இருக்க வேண்டுமா இல்லைங்களா? உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மிகவும் உயர்ந்த ஒரு மாது சிரோன்மணி. அவர்கள் தங்களுடைய அருமை மகனை பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் ஒப்படைத்து விட்டார்கள். அதற்கு பின்பு பாருங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ பரக்கத்தை பாருங்கள். ஹஜ்ரத் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நீண்ட நெடிய காலம் வாழ்கிறார்கள். கிட்டத்தட்ட 103 அல்லது 106 வருடம் வாழ்கிறார்கள். 80 சொச்சம் ரம்ஜான்களை அவர்கள் சந்தித்தார்கள். ரமதான் மாதங்களிலே நோன்பு நோர்க்கின்ற ஒரு பாக்கியத்தை பெற்றார்கள். அவர்களுக்கு பிள்ளைகள் மட்டும் 90 சொச்சம் பிள்ளைகள், ஆண் மக்கள் 2 பெண் மக்கள். 2 பெண் மக்கள் எல்லோரும் நல்லவர்களாக திகழ்ந்தார்கள். இவ்வளவு ஆயுள் நீட்டிக்கப்பட்டவர்கள். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ அங்கே படித்து விட்டது. இதை தாண்டி அன்பான பெருமக்களே, மாலை அதிகப்படுத்து, செல்வத்தை அதிகப்படுத்தி செல்வந்தராக ஆக்கி இன்னும் நாயகம் துஆ செய்தார்கள் அல்லவா? மிகப்பெரிய செல்வந்தராக திகழ்ந்தார்கள். எப்படி? பேரித்தம் தோட்டம் இருந்தது, ஈச்சமர தோட்டம் இருந்தது. எல்லா தோட்டங்களிலேயுமே வருடத்திற்கு ஒரு போகம் தான் பேரிச்சம் பழங்கள் விளையும். ஆனால் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தோட்டத்தில் மட்டும் 2 போகம் விளையும், மிகச் செழிப்பான முறையில. இது துஆவுடைய ஒரு பரக்கத், அருமை சகோதரர்களே. இப்படியே தொடர்ந்து அவருடைய வாழ்க்கை சென்று கொண்டே இருக்கிறது. பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆவுடைய ஒரு பரக்கத். கடைசியில நன்கு கவனிக்க வேண்டும், ஓரிரு ஆண்டுகள் மட்டும் அவர்களால் நோன்பு நோக்க முடியவில்லை. தள்ளாமை, முதுமை, நோன்பு நோட்டால் மயக்கம், மார்க்கம் அனுமதி அளித்திருக்கிறது. ரம்ஜானுடைய தொடக்கத்திலே நாம் சட்டம் சொன்னோம், இப்படியே நம்மால் நோன்பு நோக்க முடியாவிட்டால், திரும்ப கலா செய்யவும் வாய்ப்பு இல்லாவிட்டால் ஃபிதியா கொடுக்கலாம், ஒரு மிஸ்கீனுக்கு 2 வேளை உணவு கொடுக்கலாம், நோன்பு நோக்க முடியாதவர்கள் என்று. அவர்கள் என்ன செய்வார்கள்? ஒரு பேணுதல் காரணமாக, அல்லாஹ் அவர்களுக்கு செல்வத்தை வாரி வழங்கியிருந்த காரணமாக, ஒவ்வொரு நோன்புக்கும் 30 மிஸ்கீன்களுக்கு உணவளிப்பார்கள். வீட்டிலேயே உணவு தயார் பண்ணி மிஸ்கீன்களை வீட்டுக்கு வரவழைத்து உணவளிப்பார்கள். இவ்வளவு காலம் நன்கு கவனிக்க வேண்டும். கிட்டத்தட்ட 100 சொச்சம் ஆண்டுகள் அவர்கள் உலகத்திலே வாழ்கிறார்கள். ஒரு நாள் கூட தொழுகை அவர்கள் விட்டது கிடையாது. அதாவது பக்தோடு தொழுவது விட்டது கிடையாது. ஒரே ஒரு நாள் சுபுஹ் தொழுகை தவறியது. எப்படி தவறியது? உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அந்த ஆட்சி காலத்தில் ஹிலாஃபத்திலே துஸ்ஸர் என்கின்ற ஒரு புனித போர் நடைபெறுகிறது. அந்த புனித போரிலே, அந்த அதிகாலையிலே உக்கிரமமான முறையிலே அந்த போரிலே சமர் புரிந்த ஈடுபட்ட காரணத்தினாலே அவர்களால் சுபுஹ் தொழுக முடியாத நிலைமையிலே போரிலே வெற்றியும் கிடைத்ததற்கு பின்னாலே வெகு நேரம் அவர்கள் அழுதிருக்கிறார்கள், புலம்பிருக்கிறார்கள். என்னுடைய ஆயுளிலே இதுவரையும் நான் சுபுஹ் தொழுகை விட்டதே கிடையாதே. இப்படி இந்த எதிரிகளால் நான் என்னுடைய தொழுகையை நான் இழக்க வேண்டிய நிலை உண்டாகிவிட்டது என்று நீண்ட நெடிய ஆயுள். அன்பான பெருமக்கள், நம்முடைய ஆயுள் எத்தனை வருஷங்கள்?
அவர்கள் ஒரு தொழுகை விட்டதற்காக வேண்டி அவ்வளவு தூரம் அழுதிருக்கிறார்கள் என்றால் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த துஆ பரக்கத்தான் காரணம். அறுதலுல் உமுர் என்கின்ற அந்த மோசமான ஆவியிலிருந்து நாம் ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே நாம் பாதுகாப்பு வேண்டியவர்களா இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை எப்படி அலங்கரிக்க வேண்டும் என்றால் அமல்களால் அலங்கரிக்க வேண்டும். நாம் பலமுறை கேள்விப்பட்ட ஒரு ஹதீஸ் தான். ஒரு ஆராபி பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து கேட்டார்கள், ஐயுன்னாசி ஹைர், மக்களிலே மிகச் சிறந்தவர் எவர்? நபி அவர்கள் சொன்ன பதில், மன் தால உம்ருஹு ஹசுன அமலுஹு, ஆயுள் நீண்டிருக்கும் ஆனால் அமல் சிறப்பாக இருக்கும் என்று சொன்னார்கள். நம்முடைய ஆயுள் நீண்டு கொண்டே போகிறது, ஆனால் நம்முடைய அமல்கள் சிறப்பாக இருக்க வேண்டும். அலங்காரம் எதை வைத்து இருக்கிறது என்று கேட்டால், நாம் உடுத்துகின்ற உடைகளை வைத்தும் அலங்காரம் இருக்கிறது, நாம் அணிகின்ற தொப்பிகளை வைத்து அலங்காரம் இருக்கிறது, நாம் பாதங்களில் அணிகின்ற அந்த பாத ரட்சைகள் இருக்கிறதே அதை வைத்தும் அலங்காரம் இருக்கிறது, எடுப்பாக நாம் தலை வாரிக்கொண்டு எல்லாத்திலையும் அலங்காரம் இருக்கிறது, நாம் உடுக்கின்ற அந்த உடுப்புகள் மூலமாக. ஆனால் உண்மையான அலங்காரம் அமல்கள் மூலமாகத்தான். ஐவேளை நாம் சரியாக தொழுக வேண்டும், நோன்பு நோற்க வேண்டும், மார்க்கத்தினுடைய இந்த சட்டத்திட்டங்களை நாம் கடைபிடிக்க வேண்டும். இப்படி நாம் வாழ்ந்தோம் என்றால் அன்பான சகோதரர்களே, பெரியவர்களே, நமக்கு மோசமான ஆயுள் உண்டாகவே செய்யாது. மோசமான ஆயுள் என்றால் அந்த அறுதல் உமுர். குரானிலே வமன்னு அம்மிருகு நக்கிசு ஃபில் ஹல்கி அப்பலா ஏக்கிலுன் சூரா யாசின்ல ஓதுகிறோமா இல்லையா? யாருக்கு நாம் நீண்ட ஆயுளை கொடுத்திருக்கிறோமோ அவர்கள் நாம் தலைகீழாக மாற்றி விடுகின்றோம். இறங்கு முகத்திலே அவர்கள் சென்று கொண்டிருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே, இதை சிந்திக்க வேண்டாமா என்று ஏன் அல்லாஹ் கேட்கிறான் என்றால், நமக்கு ஆயுள் நீட்டிக்கப்பட்டால் அந்த ஆயுள் கடைசி வரை நமக்கு மிகவும் சிறப்பாக, சுகந்தமாக, மிக அருமையாக அமைய வேண்டும் என்பதற்காக. அதற்கு ஒரே வழி என்னவென்று கேட்டால், நாம் நம்மளால் இயன்ற அளவுக்கு இந்த புனித ரமதானிலே மட்டுமல்ல, அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, ஆயுள் பூராகுமே நாம் நிறைந்த வணக்க வழிபாடுகளிலே நாம் ஈடுபட்டோம் என்றால் அப்படிப்பட்ட பாக்கியசாலிகளாக அமைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதைத்தான் இன்றைக்கு சூரா காஃப் மூலமாக ஹாஃபிஸ் அவர்கள் நமக்கு உணர்த்தி காண்பித்திருக்கிறார்கள். அல்லாஹ் நமக்கு மீளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், இரையச்சம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும், பேணுதல் மிக்கவர்களாக இருக்க வேண்டும். அப்போது அவர்களுக்கு சுவனம் நெருக்கி வைக்கப்படுகிறது, இம்மையும் சிறப்பாக இருக்கும், மறுமையிலேயும் அவர்களை பார்த்து உதுகுலூஹாபி சலாமும், நீங்கள் சலாத்தோடு என்ன செய்யுங்கள், சோனத்திலே நுழையுங்கள், தாலிக்க யௌமுல் ஃபுலூத், இனி நீங்கள் சொர்க்கத்தில் இருக்கிற காலமெல்லாம் நீண்ட காலமாக, நெடிய காலமாக, நிரந்தரமாக இருப்பீர்கள் என்கின்ற அந்த சுபசோபன செய்திகள் நமக்கும் நம்முடைய குடும்பத்தினர், உற்றார் சுற்றார் அத்தனை பேருக்கும் மறுமையிலே கிடைக்கட்டுமாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய ஆயுளை நீட்டித்து அதிகமான அமல்கள் புரிகின்ற பெரும் பாக்கியத்தை தந்தர் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்